வணக்கம், நான் உங்க இருமதி பந்தலராஜா. இன்னைக்கு காரைக்குடியோட முதலமைச்சர் காரைக்குடிக்கு வந்திருந்தார். என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரைக்குடியின் முதல் அமைச்சர் காரைக்குடிக்கு வந்திருந்தாரு. யாரு? டாக்டர் பிரபு. அதாவது இந்த காரைக்குடி தொகுதியில பாராளுமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. நிதி அமைச்சராக இருந்திருக்காரு, இந்தியாவோட நிதி அமைச்சராக இருந்திருக்காரு. ஆனா காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினருக்கு இது வரைக்கும் அமைச்சர் பதவி கிடைச்சதே இல்லை. இந்த தடவை தமிழக அமைச்சரா நம்ம டாக்டர் பிரபு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இங்க இருந்து எம்எல்ஏவா வெற்றி பெற்று சென்னைக்கு போனவர் திரும்ப அமைச்சரா காரைக்குடிக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு காரைக்குடிக்கு வந்திருக்காரு. காரைக்குடிக்கு வந்து பிஎல்பி மஹால்ல மக்களை சந்திச்சு பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? நான் அமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்னு என்னோட சொந்தக்காரங்க, மாமே, மச்சான், அண்ணன், தம்பி, நண்பன் இப்படி சொல்லிக்கிட்டு என்னோட பேரை சொல்லிக்கிட்டு தப்பு தவறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே இதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். பொது மேடைகளில் இதை சொல்றதுக்கே மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். அந்த வகையில் டாக்டர் பிரபு அவர்களுக்கு நம்ம ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊழல் பண்ண மாட்டேன், எலெக்ஷனுக்கு முன்னாடியும் இதைத்தான் சொன்னேன், எலெக்ஷனுக்கு அப்புறமும் இதைத்தான் சொல்கிறேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மக்கள் முன்னாடி உறுதிமொழி கொடுத்துருக்காரு. உண்மையிலே இதுக்கும் மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். இது வரைக்கும் எந்த ஒரு எம்எல்ஏவும் அமைச்சரும் இந்த மாதிரி ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி 1000 வாக்குறுதி கொடுப்பாங்க, ஆனால் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இப்படி சொன்ன சொல் மாற மாட்டேன் அப்படின்ட்டு உறுதியாக நிற்கிற ஒரு எம்எல்ஏவையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஒரு தமிழக அமைச்சர் மக்கள் முன்னாடி சத்திய பிரமாணம் சொல்லியிருக்காரு. மக்களை சந்தித்து முடிச்சதுக்கப்புறம் தனது சொந்த ஊரான இருமதிக்கு வந்திருக்காரு. இருமதி காளி கோயிலில் குலதெய்வம் கோயில், அவரோட குலதெய்வம் கோயில், அதில் போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியிருக்காரு. இருமதி கிராம மக்கள் எல்லாருமே எங்கள் ஊருக்கு இந்த மண்ணின் மைந்தனுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் திளைச்சிருக்காங்க. இது வரைக்கும் காரைக்குடி அப்படின்றது ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு தொகுதியாக இருந்திருக்கு. இனி இந்த நிலைமை மாறும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் நம்பிக்கையில் இருக்காங்க. அந்த நம்பிக்கையை டாக்டர் பிரபு காப்பாற்றுவார் அப்படின்னும் நம்புகிறாங்க. மக்கள் நம்பிக்கையை டாக்டர் பிரபு அவர்களும் மன்னிக்கணும், மாண்புமிகு தமிழக அமைச்சர் டாக்டர் பிரபு அவர்களும் மக்களோட நம்பிக்கையை காப்பாற்றணும். நன்றி.